ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னிராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் என்னங்கிறத முழுமையானதை இந்த 2024க்கானது தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஏப்ரல் மாதம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்கு ஏற்ப நடந்துக்கணும். கன்னிராசிக்காரங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் செய்யணும். குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் உங்களுக்கு நிகழும். குடும்பத்தில் நீங்கள் முன்னின்று எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். வேலை தேடி கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் பல கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். அட் த சேம் டைம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்ட மாதம். அதே போல் வெளிநாட்டில் இருந்து நல்ல தாள்களும் வந்து சேரும். ஸோ வெளிநாட்டில் ஏதாவது தாள்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ முயற்சி பண்ணி பாருங்கள். தடையே இல்லாமல் நல்ல தாள்கள் வந்து சேரும். ஸோ கன்னிராசிக்காரங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உத்தர நட்சத்திரத்தை தொடர்ந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அலைச்சல்கள் நிறைய இருக்கும். அதே சமயம் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்க யாருக்கும் வாக்குகளை வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை இருக்கும்போது புதிதாக வாக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக உங்கள் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அவங்கள புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ப நீங்களும் செயல்படுங்க. உத்தியோகத்தில் கூட வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தாங்கி கொள்ளக்கூடிய கஷ்டங்கள் தான் பின்னாடி உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் கன்னிராசிக்காரங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் மாதமானது தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்களிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். அதே போல் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு முன்பு பொறுமை மற்றும் நிதானங்கிறது அவசியம். அதை உணர்ந்து வந்து செயல்படுங்க. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திருமணம் இனிதே இந்த ஏப்ரல் மாதம் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்பவர்கள் உங்களுடைய எண்ணமும் ஈடேறும். அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்போதே அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதாவது இந்த மாதிரி வீடு மனை வாங்கிறது, இந்த மாதிரி யோகத்தெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ மொத்தத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏற்ற இறக்கங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இருக்கும். உங்களுக்கான பொதுவான பரிகாரம் இது ஒன்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய புதன்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வணங்கணும். பெருமாளை வணங்கி 9 ஏழைகளுக்கு புளியஞ்சாதத்தை வந்து அன்னதானம் மாதிரி வணங்கணும். இதை ஒன்று நீங்கள் செய்தீங்கன்னா மனத்தெளிவு உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே செய்திடுங்க. இது ஒன்றால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு பார்க்கும்போது கரெக்டாக ஏப்ரல் 9, 10, 11 இந்த 3 நாட்களானது வருது. அதனால் இந்த 3 நாட்களும் முக்கியமான எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த 3 நாட்களும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்னிராசிக்காரங்க இந்த 3 நாட்கள் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான சுபகாரியங்கள் செய்யணும், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்ட தினங்கள் 3 தினம் இருக்குது. ஏப்ரல் 3, அதுக்கப்புறம் 4, 30. இதில் 3, 4 வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா
30ஆம் தேதி மட்டும் கடைசியாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்பவே அதிர்ஷ்ட தினமாக கருதப்படுது. ஸோ அந்த அதிர்ஷ்ட தினம் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்குது. ஸோ அதிர்ஷ்ட தினங்களையும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிரகநிலைகள் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுனால இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த இதையும் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரகநிலை பற்றி சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், சுக்கிரன் கிடையாது, சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, கலஸ்தரஸ்தானத்தில் வந்து சூரியன், புதன், ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் அமையுது. அதில் வேறு கிரக மாற்றங்கள் வேறு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஏப்ரல் 13ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து செவ்வாய் பகவான் வந்து ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஏப்ரல் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது. அதனால் உங்கள் ராசினர் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை பொதுவாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பலன்கள்ங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. நீதி, நேர்மை, உண்மை என்று எப்போதுமே பாடுபடக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எதிர்ப்புகளை எளிதில் வெல்ல முடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதம் சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் நிறைய கிடைக்கும். அதனால் கௌரவம் உங்களுக்கு தானாக உண்டாகும். பூமி, வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும்போது பூமி, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமானது கிடைக்கும். வங்கியில் இருப்புகள் வந்து கூடும். வங்கியில் கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் எது நீங்கள் செய்தாலும் வெற்றி கிடைக்க செய்யும். செயல்திறமை மூலம் கடினமான பணியை கூட சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் உங்களை தேடி தானாக வரும். இந்த மாதிரி தொழில், வியாபார, உத்தியோகத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அதே போல் குடும்ப ரீதியாக கூட மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கையானது இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. நெடுநாளைய சங்கடம் வந்து தீரும். ஸோ குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு நன்மை இருக்கும். அதே கன்னிராசிக்கார ஸ்பெஷலாக பெண்களாக இருந்தீங்கன்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்தெல்லாம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ கன்னிராசிக்கார பெண்களுக்கு கூட சுபமான ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களில் பலருக்கும் தொழில் தொடர்பான நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியது வரும். அட் த சேம் டைம் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அதனால் அதில் நிதானங்கிறது தேவை. ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க ரொம்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கணும். இல்லைனா அது உங்களுக்கு பயங்கர பிரச்சனையில் போய் முடியும். அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப நன்மை தரும். நீண்ட தூர தாள்கள் எல்லாமே நல்லவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிலும் நிதானம் வந்து தேவை. ஸோ மாணவர்கள் கூட கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் சாதகமான பலனை கொடுக்கும். அதனால் மாணவர்கள் வந்து ரொம்ப கூடுதலாக உழைக்கணும். நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி படிக்கணும். அப்போ தான் சாதகமான பலன் கிடைக்கும். ஆசிரியர்களுடைய பாராட்டும் கிடைக்கும். ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிக்கணும். ஸோ உங்களோட படிப்பு திறமையை காட்ட வேண்டிய நேரம் இது. இந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான முக்கியமான நேரமாக கருதப்படுது. ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும். இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கான மாத ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த பலன்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஏப்ரல் மாதம் இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரி சம்பவம் நடக்குங்கிறது வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.